ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் போன டூர் ட்ரிப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கூர்க் அண்ட் சிக்மங்களூர் தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஸோ சென்னையிலேருந்து எப்படி போகிறோம், என்ன பிளான் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே கிளியராக எழுதியாச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரியராக பிளான் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ன தான் கொஞ்சம் முன்ன பின்னா நம்மளுக்கு டைம் ஆனாலுமே ஓரளவுக்கு வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணி அந்த ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து சாட்டர்டே 3 o'clock போல் கிளம்பியிருந்தோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தாண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினது பார்த்திங்கன்னா ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே சூப்பராக இருந்தது லஞ்சு. ஸோ ரொம்ப மைல்டாக நைட் டயத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டதே தெரில. நம்ம ஒரு 2 தோசை அப்படி சாப்பிட்டா கூட ஒரு ஹெவினஸே இல்லை. ரொம்ப மைல்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆனந்தாஸ் ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி சைட் டிஷ்மே வந்து அவங்க வந்து எல்லாமே பிளேட்னிங் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா பார்க்குறதுக்கு இருந்தது. ஓகே, நம்ம இதை ஆர்டர் பண்ணால் இப்படி தான் வரும் போல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளேட்னிங் பண்ணி முன்னாடி டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து பெங்களூர் ஹோட்டலை ரீச் பண்ணுறதுக்கே அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளேயே அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும், டிசிஎஸ். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே சாப்னு ஒரு ஹோட்டல் தான், எஸ்ஏபி சாப்னு ஒரு ஹோட்டல். ஸோ அது வந்து நைட் ஸ்டேக்காக தான் நாங்கள் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தோம். பட் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக நீட்டாக இருந்தது. ஸோ அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் சாப்பிட்டு போங்க, இந்த ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சுட்டு ஒரு 8 o'clock போல் நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. பெங்களூர் தாண்டி மைசூர் ரோட்டுக்கு வந்ததுமே மைசூர் போகிறதுக்காக நிறைய கார் இருந்தது. நிறைய பேர் வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க போல். ஃபுல்லாக வந்து கார் தான். ஸோ எப்படியும் நாங்கள் வந்து கூர்க் போகிறனால இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு ரோடு. ஸோ அந்த கூர்க் ரீச் ஆனதுமே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தது, ஹோட்டல் எலைட்டுன்னு சொல்லி. அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு ஜூஸ் காஃபிலாம் குடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். கூர்க்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து பனி பெய்யும் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்க்கின்லாம் எடுத்தால் வெளியில் பார்த்தா நல்லா வெயில் அடிச்சுது. அதுக்கு சென்னையே பரவாயில்ல போல் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெயிலாக இருந்தது. பயங்கர பல்பாக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த கோல்டன் டெம்பிள் தான். சரி, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சரி, இருந்தாலும் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறனால இதெல்லாம் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சு. ஸோ காலையில் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷன் வரதுக்கு எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வந்து எங்களுடைய ஹோட்டல் ரூம் வந்து மடகிரியில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆன் தி வேல இருக்கிறனால ஓகே இதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டெம்பிள் வந்து போயாச்சு. சப்போஸ் நீங்கள் பெங்களூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டெம்பிள் எல்லாம் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இந்த டெம்பிளில் வந்து ஒன்லி ஆர்கிடெக்சர் தான். ஸோ அவங்களோட வந்து பெயிண்டிங்ஸு, அவங்க பண்ணியிருக்கிற ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா வந்து அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஹால், அதில் வந்து இந்த ஸ்டாச்சுவும் இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேலே கட்டமாக போட்டுலாம் வச்சுருந்தாங்க. என்னென்னு நம்மளுக்கு புரியல, இருந்தாலும் சரின்ட்டு அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 1 hours to 2 hours உள்ளார ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ கூர்க்கில் வந்து ஒன்லி ஃபார் ஹில்ஸ்க்காக வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு டைம் பார்த்துக்க வேண்டியது. ஸோ அவங்களுடைய ஆர்கிடெக்சர்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நிறைய விஷயம் வந்து மைன்யூட்டாக பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் உட்காந்து நான் வந்து மைன்யூட்டாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இந்த மாதிரி அந்த டோரோட ஹேங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பயங்கர வெயிட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம மைன்யூட்டாக சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற வந்து பிக்சர்ஸை வந்து மெயினாக வந்து அட்ராக்டிவே சூப்பராக பிக்சர்ஸ்லாம் இருந்தது. நல்லா வந்து அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம். இந்த பிளேஸ்க்கு போயிட்டு அப்படி நம்ம வெளியில் வந்திருக்கலாம். அப்படி வெளியில் வராமல் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது தான். ஸோ அங்கேயே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. சரி மோமோஸ் மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். சரி மோமோஸ் அப்படியே ஆர்டர் பண்ணி அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிபாட்டியன் ஸ்பெஷல் ஃபுட்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் எதுவுமே நல்லா இல்லை. சத்தியமாக வந்து இந்த லசாங்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. பட் நல்லாவே இல்லை எதுவுமே. மோமோஸ்மே பார்த்திங்கன்னா நார்மல் மோமோஸ் வாங்காமல் சீஸ்
மோமோஸ் வாங்கி அதை வந்து ஏதோ சீஸ் மாதிரி ஒரு சூப்புக்குள்ளே டிப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டையுமே அங்கே கம்ப்ளீட் பண்ணோம். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிஷகரதாமா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு நாங்கள் போனதே வந்து போட்டிங் இருக்குண்டு தான். பட் அன்றைக்கின்னு பார்த்து தண்ணி வரல, போட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சும்மா உள்ளே போயிட்டு அங்கே ஒரு பார்க் மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் வந்து சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து நல்லா வந்து த்ரில்லிங்காக இருந்தது. 2 பக்கம் தண்ணி, அதில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும் போது வந்து அங்கே நிற்கவே விடலை. பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிரும், நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நடந்து போயாச்சு. ஸோ அப்படியே உள்ளார சும்மா அப்படி நடந்து போயிட்டே இருக்கலாம். வேணாம், ஃபுல்லாக மூங்கில் காடு, அந்த மூங்கி மரம் தான் இருந்தது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைன் வந்து வச்சுருந்தாங்க. சரி டிஃப்ரெண்ட்டான இருக்குமே, இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் தான், டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து வெயில் இல்லாமல், இல்லை லைட்டாக மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் கூலிங்காக அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்குள்ளெலாம் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வெளியில் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங்கும் வந்து தம்பி போகணுன்னு சொன்னான். ஸோ அதையும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸோ இதெல்லாமே நாங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணதே வந்து சன்செட்டுக்கு வந்து ராஜா செட் வந்துடணும் அப்படிங்கிறது தானே. ஸோ ராஜா செட்டுக்காக தான் வந்து வேகமாக வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கேயே வந்து ஸ்டார்டிங்லேயே ஜிப்லைன்னு நிறைய வந்து கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி தெரிஞ்சிருந்தால் வந்து நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது பதிலாக டேரெக்டாக இங்கே வந்திருப்போம். ஸோ யாராவது ஜிப்லைன்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜா செட்லேயே வந்து நிறையா வச்சுருக்காங்க கேம்ஸ்லாம். ஸோ ஓரளவு வந்து சன் வந்து செட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் வந்துட்டோம். ஸோ வந்து அந்த வியூ வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பிளேஸ் வந்து ஒன்று சன்செட்டில் வரலாம், இல்லை சன்ரைஸில் வரலாம். ஸோ இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்கையோடு அப்படியே அந்த மவுண்டன் வியூவு, ஸோ அதுக்கு கீழே அப்படியே அந்த ஊர் எல்லாமே இருக்கிறது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. கூட்டமே வந்து நிறைய இருந்தது. ஸோ அப்படியே நைட் வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இருட்டிருச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்தில். ராஜா செட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மடக்கரியில் ஒரு ஹோம் ஸ்டே தான், அக்கி ஹோம் ஸ்டே அப்படிங்கிறதுல தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். போய் பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாக கரண்ட் இல்லை, அந்த ஏரியாவிலே கரண்ட் இல்லை. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஊர் பேர் தெரியாதது, எதுவுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர இருட்டில் வந்து நிற்கிறோம். அங்கே இருக்கிற சர்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தெரியல, தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து டின்னரை முடிச்சாச்சு. ஸோ டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோம். லைட்டு வந்துருந்தது. ஸோ போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்து பார்த்தோன்னா செம்ம வியூவு. அந்த அக்கி ஹோம் ஸ்டேயில் இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல வியூவோட பால்கனி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பால்கனியில் நின்று காலையில் ஒரு 7 o'clock இருந்து பார்த்தோன்னாலே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான வியூ கிடச்சிது. அந்த பனி அப்படியே இறங்குறது அது எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா காலையில் எழுந்து கிளம்பி ஃபுல்லாக வந்து அங்கே பால்கனியிலேருந்து எல்லாத்தையும் வியூலாம் நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். மற்றவங்களாம் கிளம்பிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில். சூப்பராக வந்து காலையிலே நான் வந்து இங்கேயே பாதி வியூவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டேன். அந்த சில்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சுட காஃபியும் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படியே நல்ல வியூவு, ஒரு காஃபி, செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே முடிச்சுட்டு அங்கேருந்து மடக்கரி ஹில் ஸ்டேஷன் தான் பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அக்கி ஹோம் ஸ்டே வந்து நல்லாவே சேஃப்டியாகவும் இருந்தது, ஃபுட்டும் நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ மடக்கரி ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு கீழே இருந்து ஊர்லேருந்து மலைக்கு ஏறுறதுக்கு ஜீப்பில் தான் நம்மளால் போக முடியும். ஸோ அந்த ஜீப் ரைடே பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அதுவே வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக வந்து அந்த ஜீப்பில் வந்து ரைட் பண்ணி போனோம். கொஞ்சம் வந்து பயமாகவும் இருந்தது. ஸோ ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி நாங்கள் எப்படியோ வந்து ஹில் ஸ்டேஷன் டாப்பை வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜீப்லேருந்து இறங்கி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அகைன் நம்ம மேலே ஏறணும் அந்த பீக் பார்க்குறதுக்கு. ஸோ மடக்கரி பார்த்திங்கன்னா வேர்ல்டே வந்து ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே போனதுக்கப்புறம் பயங்கர ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து கார் ட்ரைவ் பண்ணி அப்புறம் ஜீப்பில் வந்து அதுக்கப்புறம் நம்ம நடந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வரதுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பிளேஸ் தானே. ஸோ வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பீக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு ரீச் ஆகும்போது ஒரு 12 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மதியமே பார்த்திங்கன்னா நல்லா பனி, நல்லா சில்னஸ் இருந்தது.
ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் அங்கே நின்று நல்லா வந்து வியூவும் பார்த்துட்டு ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அகெயின் வந்து நம்ம அழகாக வந்து கீழே இறங்கணும். ஸோ கொஞ்சம் கீழே இறங்கும்போது ஸ்லோப்பாக இருந்துச்சு, பார்த்து இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் தம்பியை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறுறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் அவனை வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியோ வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு லைஃப்பில். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து மதியத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ என்னடா பண்ணுறது, இதுக்கப்புறம் எந்த வியூவுமே பார்க்க முடியாதே, ஒன் டேக்கு ஒன் தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் என் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு யாக்காச்சி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருந்தது. இது வந்து நாங்கள் யூடியூப்பில் ரிவ்யூவர்ஸ் பார்த்து தான் போனோம். ஸோ நிறைய பேர் வந்து இது போட்டிருந்தாங்க. சரி அந்த டயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் போகிற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேராக போயாச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா டைம் க்ளோஸ் ஆகிற டைம் ஈவினிங் டைமு 6 o'clock மேலே அலோடு இல்லைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நேராக வந்து டக்குன்னு போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸே வச்சுருந்தாங்க. காம்போ ஆஃபர்லாம் நிறைய இருந்தது. பட் நாங்கள் வந்து லேட்டாக போனனால வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு போட் ரைடு மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் குட்டீஸ்லாம் வச்சுருக்கனால ஜஸ்ட் அந்த வெட் ஆகாத ஒரு ட்ரை போட் ரைடு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ரைடு ஃபுல்லாக சூப்பராக போயிட்டு நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. சூப்பராக வந்து பண்ணாங்க அவங்களுமே. ஃபேமிலியோட ஒரு சின்ன ரைட் போகிறதுக்கு வந்து சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ எல்லாருமே ஒரு போட் ரைட் போயிட்டு அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ரைட் போனாங்க. ஸோ அவங்களும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து சிக்மங்களூர் போயாச்சு. ஸோ சிக்மங்களூர் போய் அங்கே நாங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் ஸ்டேக்கு வந்து அங்கே போய் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து கூர்க்கில் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2-3 பிளேஸ் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிக்மங்களூர் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஹோட்டலும் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். லக்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் பக்கத்துலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹிரோக்கொலைலே லேக் அப்படிங்கிற ஒரு லேக் வியூ இருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனதுக்கும் அந்த லேக் வியூவும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்சே பார்க்கல, இந்த வியூ வந்து எங்கள் லிஸ்ட்டில் இல்லை. சரி இருந்தாலும் சொல்லிட்டு டக்குன்னு அந்த டயத்தில் நெட்டில் போட்டு பார்க்கும்போது வந்து இந்த லேக் பாயிண்ட் காமிச்சிது. சரி போய் பார்க்கலான்னு தான் போனோம். பட் சூப்பர் வியூவாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் வியூ தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சிக்மங்களூரில் இந்த லேக் வியூலாம் வந்து அதுவும் ஏர்லி மார்னிங் பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே மைண்ட் வந்து சூப்பராக வந்து காமாக வந்து இருந்தது. நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு மணி நேரத்துக்கிட்ட அந்த இடத்துல கூட்டம் யாருமே இல்லை. பீஸ்ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் போகும்போது மட்டும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ கீழெல்லாம் கொஞ்சம் ஒரு பள்ளம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ வந்து அந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. ஸோ லேக்கு சைடில் பார்த்திங்கன்னா குட்டி அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் தென் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கூட இருந்தது. ஸோ இந்த கோயில் பக்கத்தில் ஒரு லேக்கு, இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸு, அந்த வியூ இதெல்லாமே பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக இருந்தது. ஸோ எல்லா டிஷ்ஷுமே வச்சுருந்தாங்க. சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா நான் சாப்பிட்லான்னு போகும்போது பார்த்திங்கன்னா தம்பி வந்து வயிறு வலிக்குதுன்னு வேறு அழுதுட்டான். ஸோ என்னடா இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனால் சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு ஓரளவு அரைகுறையாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து சிக்மங்களூரில் இருக்கிற முள்ளையங்கிரி பீக் தான். ஸோ அங்கே தான் வந்து எல்லா வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. ஸோ போகிறதுக்குள்ளேயுமே வந்து சிக்மங்களூரில் காஃபிக்கு ஃபேமஸ் ஆனது. ஸோ ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து கெஃபே வந்து தேடிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முள்ளையங்கிரி பீக் போகிற அந்த ரோட்டில் ரா கேஃபேன்ற ஒரு கேஃபே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நாங்கள் எதார்த்தமாக போர்டு பார்த்து தான் போனோம். பட் போனதுக்கு ரொம்ப ஒர்த்தான பிளேஸு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சிக்மங்களூர் டு முள்ளையங்கிரி ரோடு போகிறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த கேஃபே வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வச்சுருக்க டிஷ்ஷாக இருக்கட்டும், அவங்களோட பிளேஸாக இருக்கட்டும் எல்லாமே யூனிக்காக இருந்தது.
நல்லா ஆர்கானிக்காக வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபுட் எல்லாமே வந்து நல்லா நிறையா வந்து வெரைட்டிஸான ஆர்கானிக் ஃபுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நீரா வாட்டர்னு சொல்லிட்டு இந்த பதனி வாட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. அதுவுமே நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். அண்ட் டார்க் சாக்லேட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ராவாக வந்து சூப்பராக அந்த சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் அவங்களுடைய டேபிள் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம தையல் மிஷின் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடலில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அது யூனிக் கான்செப்டாக இருந்தது. ஸோ அதுவே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த கேஃபேலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாட் சாக்லேட்டு, கோல்ட் காஃபி இதெல்லாம் அங்கே குடித்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ரோடு போகிறீங்க அப்படின்னா வியூ பண்ணி பாருங்கள். இவங்க ரா காஃபே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்காங்க, அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுது முள்ளங்கிரி போனோன்னா அங்கே ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி உள்ளே இருக்கும். முள்ளங்கிரிக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே தான் போய் வந்து அந்த கேன்டீனில் தான் சாப்பிட்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த ரா கேஃபே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கொடுத்தே ஆகணும். நான் கூட அவங்கள்ட்ட இருக்கிற டார்க் சாக்லேட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து வாங்கிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து நான் சென்னையிலேருந்து ஆர்டர் கூட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்களுடைய காஃபி வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் சாக்லேட்ஸுமே வந்து ரொம்பவே ஒரிஜினலாக இருந்தது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சூப்பராக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படியும் வந்து முள்ளங்கிரி பீக் வந்து போயாச்சு. அங்கேயுமே பார்த்திங்கன்னா மேலே பீக் போகிறதுக்கு வந்து ஜீப் ரைடு தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மடக்கிரியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரோடு எல்லாமே ஆஃப் ரோடு தான். ரொம்பவே வந்து டேஞ்சரஸான ஒரு பிளேஸு. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு ஜீப் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தே ஆகணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உள்ளே ஜீப்பே போக முடியாது. அதுவுமே முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போகணும். ஸோ அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பாதி வந்து ஜீப்பில் வந்து அப்புறம் நடந்து வந்து அப்புறம் அந்த வியூவை பார்க்குறதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுவே ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ உள்ளே போய் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் பயங்கர சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் தான் குளிக்கலை, அவர் மட்டும் தான் குளித்தார். எனக்கு ரொம்ப ஆசை அந்த வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. பட் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸுமே இல்லை. அது ஒன்று தான் அங்கே பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெயின்போ வேறு வந்திருந்தது. ஸோ நான் வந்து ரொம்பவே சூப்பராக அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு முள்ளங்கிரி பீக்கு தான். ஸோ முள்ளங்கிரி பீக்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் அங்கே நெக்ஸ்ட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஜெட் பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த இசட் மாதிரி ஒரு வியூவில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் தான் நாங்களால் போக முடிஞ்சுது. ஏன்னா அது போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் டைம். ஸோ ரொம்ப நேரம் ஆனிச்சுன்னா ரிட்டன் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நைட் டைமில் வந்து கார் ட்ரைவ் பண்ணுங்கிறனால ஸோ அந்த ஜெட் பாயிண்ட் மட்டும் போய் பார்த்தோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வியூ எல்லாமே நல்லா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து மேலே ஒரு ஹில்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே தான் முள்ளங்கிரி பீக் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெட் பாயிண்ட்டுக்கும் மேலே போகணும் அப்படின்றது. பட் எங்களுக்கு அன்றைக்கி போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் சிக்மங்களூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லாக ஆகும் இந்த பிளேஸ் ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் அது ஒரு பண்ண மிஸ்டேக்கு, இதுக்கு டைம் பார்த்தாமல் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இருந்த டைமில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணி 2 டேஸு சூப்பராக வந்து கூக்கன் சிக்மங்களூரில் கவர் பண்ணி ரிட்டன் வந்தாச்சு. ஸோ அகெயின் வந்து சிக்மங்களூர்லேருந்து அன்றைக்கி நைட்டு கிளம்பி கரெக்டாக நைட்டுக்கு வந்து அகெயின் பேக் டு த ஹோட்டல் சாப் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நைட் ஸ்டே அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள்
சென்னை கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு டூர் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தான் வந்து கொஞ்சம் பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தாலுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பிளேஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ சிக்மங்களூர் அண்ட் கூர்க் ரெண்டுமே வந்து 2 டேஸில் கவர் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கூர்க் அண்ட் சிக்மங்களூர் போகிறீங்க அப்படின்னா 2 டேஸ் கண்டிப்பாக பத்தாது. ஸோ சிக்மங்களூருக்கு தனியாக 2 டேஸ் வேணும், கூர்க்கு தனியாக 2 டேஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.